வாழ்த்துகிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அடிக்கடி பல பரிசுத்தவான்களால் பேசப்படுகிற வார்த்தை, பல முறை சபையில் நீங்கள் கேட்டறிந்த வார்த்தை. இன்றைக்கு முக்கியமான ஒரு பகுதியை நாம் தியானித்து ஜெபித்து விடுதலையை சுதந்திரிக்க போகிறோம். இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். எனக்கு மாலையில் செய்தி என்னன்னா, நாம் எல்லாரும் கர்த்தருடைய வசனம் என்கின்ற வலையில் விழுந்தவர்கள், கர்த்தருடைய வல்லமையினால் சந்திக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விடுதலையானவர்கள். ஆனால் சபையில் காலப்போக்கிலே, அதுவும் இந்த கடைசி காலத்தில் பேதுரு எழுதுவதை போல தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறபடியினால் பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிற இந்த கொடிய காலம். 1 பேதுரு 5:8 படிக்கிறோம். தெளிந்த புத்தி இன்னைக்கு சபைக்கு தேவை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி சபைக்கு தேவை. தெளிந்த புத்தி உள்ளவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆலயத்துக்கு வந்தா வாயை திறந்து நல்ல பாடணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஜெபிக்கணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் முழு பலத்தோட தேவனை ஆராதிக்கணும். வேத வசனம் சொல்லுகிறபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நல்ல கவனிங்க. சபைக்கு இன்றைக்கு விழிப்புணர்வு தேவை. சபைக்கு இன்றைக்கு தெளிந்த புத்தி தேவை. இது எங்கிருந்து வரும்? சபைக்கு தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட் எங்கிருந்து வரும்? ஒழுக்கமுள்ள ஜெப வாழ்க்கை, ஒழுக்கமுள்ள வேத வாசிப்பு, இது 2 இருந்தால் தான். வார்த்தைகளை கவனமாக கேட்கணும். ஒழுக்கமுள்ள வேத வாசிப்பு, ஒழுக்கமுள்ள ஜெப வாழ்க்கை, இது 2 இல்லைன்னா பிசாசு கவ்வுவான். அது யாராக இருந்தாலும் சரி. இது 2 இல்லை. இது 2 இல்லாத பட்சத்தில் பிசாசானவனுக்கு நீங்கள் தான் லக்கு. இன்னைக்கு சபை இவ்வளவு அவலட்சணமாய் போய், யாரை பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, யாரை பார்த்தாலும் என்னமோ பண்ணுது, ஆனால் டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லை. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? ஆதியில் இருந்த அன்பு எங்க? ஆதியில் தேவன் மேல் இருந்த பிரியம் எங்க? வைராக்கியம் எங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டான வாழ்க்கை அல்ல. நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை சரிப்படுத்துவதற்கு தெளிந்த புத்தி நமக்கு தேவை. ஒரு சவுண்ட் மைண்ட் தேவை. ஏன்னா இந்த உலகம் நாசக்கரையாக கிடக்கிறது. இந்த உலகம் அசுத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. சாப்பாட்டில் கவனம் தேவை, குடிக்கிற தண்ணியில் கவனம் தேவை. அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்னார். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தெளிவான சிந்தை, ஒரு தெளிவான புத்தி, ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் சபையார் கவனிக்கணும். எந்த குடும்பத்தை பிசாசு கவ்வுவான், எந்த குடும்பத்தை அவன் லக்கா வச்சிருக்கிறான்? ஒழுங்கற்று வாழ்கிறவர்கள், கர்த்தருக்கு எதிரடையாய் நிற்கிறவர்கள், அந்த குடும்பங்களையெல்லாம் வேட்டையாடுவான். வருத்தப்படாதீங்க.
அந்த குடும்பங்களை வேட்டையாடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் கர்த்தருக்குள்ளே சரியாக வராத வரைக்கும் ஆண்டவரை ஒழுங்காக நல்லா இருக்கும்போது ஒழுங்காக ஆண்டவரை தேடி இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது மனம் போல வாழ்வதும், உடம்பு சரியில்லாத போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துறதும் ஒரு நாளும் அது நம்ம ஜீவியத்துக்கு நஷ்டத்தை கொண்டு வருமே தவிர, நல்ல விலைக்குங்க, அது பெரிய விடுதலையை கொண்டு வராது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அறிவார், ஒழுக்கம் உள்ளவர்களை கர்த்தர் அறிவார். ஆண்டவருக்கு தெரியும், எல்லாரை பற்றியும் தெரியும். ஆண்டவர் எல்லாரையும் அறிந்தவர். அதனால தான் நம்முடைய சாட்சியெல்லாம் அவர் விரும்பவே இல்லை. எல்லாரையும் அவர் அறிந்திருந்தபடியினால் அவரை குறித்து சாட்சி கொடுக்க யாரையுமே அவர் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அருமையான பக்தன் யோவான் எழுதுகிறார். அவரை குறித்து சாட்சி சொல்ல அவர் யாரையும் அவர் தேடலை, அவர் விரும்பலை. காரணம், அவர் எல்லாரையும் அறிந்திருந்தார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரை பற்றியும் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை, அதுக்கு மேல 34, 35 பாருங்க. 24, 25 அப்படி இருந்தும் யோவான் 2ஆம் அதிகாரம் 24, 25 பாருங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், திரும்ப சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் இயேசுவுக்கு தெரியும். சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் இயேசுவுக்கு தெரியும். அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆண்டவர் முதல்ல நம்ம நம்பணும். நம்ம நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறோமா கர்த்தருக்கு? நம்ம தான் அபிஷேகத்தை மறந்துடுறோம், வசனத்தை மறந்துடுறோம், கிருபையை மறந்துடுறோம், நம்மளை வழிநடத்தின விதத்தை மறந்துடுறோம், ரட்சித்த விதத்தை மறந்துடுறோம். உலகத்தார்களை பார்த்த உடனே அவர்களோட நம்ம பிணைந்து ஒன்றாயிடுறோம். கொஞ்ச நாள் அங்கிட்டு போய் நம்ம சேர்ந்துடுறோம். அப்புறம் தேவைப்படுறப்ப கர்த்தாவே கர்த்தாவேன்னு கதறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அடுத்த வசனம், மனுஷருள் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கலங்க. தயவு செய்து இந்த சத்தியத்தெல்லாம் ஒழுங்கா கவனிங்க. ஆண்டவர் 3.5 வருஷம் தான் அந்த பூமியில ஊழியம் பண்ணார். 3.5 வருஷம் தான் ஊழியமே பண்ணார். அவருடைய 3.5 வருஷ ஊழியத்தில் 4 காரியங்களை முக்கியமாக வச்சிருந்தார். இது ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கும் இந்த அறிவு இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் போதித்தார், உபதேசித்தார், குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். ப்ரீச்சிங், டீச்சிங், ஹீலிங், டிரைவ் த டெவில்ஸ். நல்ல கவனிங்க. 4 காரியத்தை அவர் மையமாய் வைத்து ஊழியம் பண்ணார். இப்போ நீங்களும் நானும் யாரு? கர்த்தருடைய சீஷர்கள். யோவான் சுவிசேஷம் 1:12 என்ன சொல்லுது? அவருடைய நாமம், இயேசுவின் நாமம், அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்ல கவனிங்க. அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன பண்ணாரு? அதிகாரம் கொடுத்தார். நல்ல கவனிக்கணும். நம்முடைய அதிகாரம் எங்க? நம்ம மேல வச்ச கிருபை எங்க? நமக்குள்ள வச்ச விசுவாசம் எங்க? இந்த நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். இதே மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஆப்ரேஷன் முடிந்து என்னை ஐசியூவில் போட்டிருந்த நேரம், இந்த நிமிஷம் தான் நான் கண்ணு முழிக்கிறேன். கரெக்டாக 1 வருஷம் ஆவியானவர் இன்னைக்கு என்னை ஞாபகப்படுத்தி அனுப்பினார். இன்னைக்கு தான் மகனே உனக்கு 8 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்தது. நான் உன் பக்கத்தில் இருந்தேன்.
உன்னோட இருந்தேன். கரெக்டாக 1 வருஷம், இன்னையோட 1 வருஷம் ஆகுது. நல்ல கவனிங்க, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம். கர்த்தர் கேட்குறாரு, என் பிள்ளைங்க தானே நீங்கள், என் பிள்ளைங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, என் பிள்ளைங்க நீங்கள் ஏன் என்னை பார்க்கல, உலகத்தில் என்னுடைய நாமத்துக்கு மிஞ்சின ஒரு நாமம் இல்லையே, உலகத்திலே என்னுடைய நாமத்துக்கு மேலே அதிகாரம் உள்ள நாமம் இல்லையே. ஏங்க, ரோட்டில் போகிறோம், அந்த நாட்களில் சைக்கிளில் லைட் இல்லைன்னா, டைனமோ எரியலைன்னா போலீஸ் பிடிச்சிரும். விடுவோம் பாருங்க, உள்டா மேக்டின்மையாக பேசுவோம் போலீஸ்கிட்ட, நான் யார் தெரியுமா அப்படின்னு. என்னமா அவரை பயமுறுத்துறதுக்கு. அவர் கேட்பா, நீ அவனாக இருந்தால் எனக்கு என்னடா, நான் போலீஸ்காரர் பையன் அப்படின்னா விட்டுருவாங்கன்ட்டு. நல்ல கவனிங்க, ஒன்றுமே இல்லாத அதிகாரத்தை வெளியில் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு உண்மையான அதிகாரம் நம்ம மேலே இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் மேலே என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த அதிகாரம்னா என்னன்னு தெரியல, கிருபைனா என்னன்னு தெரியல, விசுவாசம்னா என்னன்னு தெரியல, வசனத்துக்கு இருக்கிற வல்லமை தெரியல. அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே யார் கண்ணு வைப்பா? அதை யோசிங்க. பிசாசுக்கு லக்கா மாறுறீங்க. பிசாசு குறி வைக்கிறான், ஒன்று தேவ பிள்ளையாயிரு, இல்லை பிசாசின் பிள்ளையாயிரு. ஒன்று தேவ பிள்ளையா நீ வாழ்ந்து காட்டு, இல்லாட்டினா நீ யாராயிரு? பிசாசின் மகனாயிரு. 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பந்தியில். அவர் பகிரங்கமாக சொல்றாரு, உங்களில் ஒருவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடியும் கிரியைகள் இருக்குது, ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடியும் சுவாபங்கள் இருக்குது. அல்லேலூயா. அடிக்கடி ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஆசை வந்துச்சுன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வியாதி தெரியுமா? சுகர் வியாதி இல்லை, மெக்னீசியம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். சுகர் வியாதி உள்ளவங்க தான் சுகர் நல்லா சாப்பிட்றாங்களே. மெக்னீசியம் குறைவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஆணு கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னு அர்த்தம். தலையை வலிக்குதுன்னு கத்துறாங்கல்ல, ப்ரெஷரில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். இப்படி நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு சிம்டமும் நமக்கு காட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள இருக்கிற ஆவியானவர் போராடிக்கிட்டே இருப்பார். இதை சாப்பிடாத, இதை சாப்பிடு, இங்கிட்ட நடக்காத, இதன்படி நட, இங்கிட்டு போகாத, இங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். மருத்துவர்கள் சொல்றாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, நீ முட்டை மாசு சாப்பிடக்கூடாதியா, கறி சாப்பிடக்கூடாதியா, உனக்கு இருக்கிற வியாதி கொடூரமான வியாதி சொல்லி எச்சரிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் நல்ல ஒரு அசைவ ஹோட்டலில் போய் உக்காந்து விரும்புகிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து ஒரே வாரத்தில் படுத்து உயிர் போயிடுச்சு. கணவன் இறந்தான், மனைவி இறந்தான், பிள்ளைகள் இன்னைக்கு அனாதையாக்கப்பட்டு சபையில் இருக்குது. நல்லா கவனிங்க, பைபிளுடைய முதல் ஸ்ட்ரக்சரே டிசிப்ளின் தான், ஒழுங்கு தான். அந்த ஒழுங்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் நடக்கும். 60 வயசுக்கு மேலே இப்படி தான் வாழணும், 70 வயசுக்கு மேலே இப்படி தான் வாழணும். அந்த ஒழுக்கம் நமக்கு வரணும். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தை படித்து முதல் 2 வசனங்களை படித்தா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை. வார்த்தை பைபிளில் ஒழுங்கின்மை. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஒழுங்குபடுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், பேசுகிற நேரத்தில் உட்காந்து பேசணும், கலந்து ஆலோசிக்கிற நேரத்தில் கலந்து ஆலோசிக்கணும்.
பைபிள் படிக்கிற நேரத்தில் பைபிள் படிக்கணும். எல்லாம் ஒரு டிசிப்ளினாக எந்த பொருளை எங்கே எடுக்கிறோமோ அந்த இடத்துல அந்த பொருளை வைக்க கற்றுக்கணும். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு ஒழுங்குள்ள தெய்வத்துக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒழுங்கற்று திரிகிறது தான் பல பலவீனங்களுக்கும் தோல்விகளுக்கும் வியாதிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தை தள்ளிக்கிட்டு போகுது. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. நம்முடைய ஒழுங்கற்ற வாழ்க்கை தான் இன்றைக்கு பல தோல்விகளை சந்திக்கிறது. இது முக்கியமாக 4 காரியம் நல்ல கவனிங்க. போதனை, உபதேசம், குணமாக்குதல், பிசாசுகளை துரத்துதல். இதெல்லாம் ஆண்டவர் செய்யும்போது அவருடைய கீர்த்தி எப்படி இருந்துச்சா? சீரியா தேசம் எங்கும் பரவிற்றுன்னு நம்ம படிக்கிறோம். நல்ல கவனிங்க. அவருடைய போதனை எப்படி இருந்தது? மார்க் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தில் கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். கவனிச்சிங்களா? உடனே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து என்ன பண்ணாரா? போதகம் பண்ணினார். ஆண்டவர் சர்ச்சுக்குள்ள வந்துட்டாலே டீச்சிங், ப்ரீச்சிங், உபதேசம், போதனை, இது 2 தான் அவர் மையமாக வச்சுக்குவார். காலையிலேயும் இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன், இப்பயும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அந்த 1:21 படிக்கும்போது பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வேத பாரகரை போல போதியாமல், நல்ல கவனிங்க, as a பைபிள் டீச்சர் மாதிரிலாம் இவர் பேசல. எப்படி பேசினாரா? அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அதிகாரம் அருமையா செயல்படும், அருமையா செயல்படும். என்ன நினைவுகளோட ஒருத்தர் அவங்க பக்கத்தில் வர்றாங்கிறது புரியும். அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். நீங்கள் மத்தேயு 5 படித்தாலும் வரிசையாக போதிக்கிறார். மத்தேயு 5 நம்ம பார்க்குறோம் என்னென்ன காரியங்களெல்லாம் குறித்து போதிக்கிறார். நல்ல கவனிச்சிங்கன்னா மனிதர்களுடைய குணத்தை குறித்து போதிக்கிறார். ஆவியல் எளிமை, துயரம், சாந்த குணம், நீதி, இரக்கம், சமாதானம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. வரிசையாக பிரமாணங்களை எல்லாம் அவர் அப்படியே சொல்கிறார். இதெல்லாமே நம்ம மத்தேயு 5 படிக்க முடியும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 24, 25, 26, 27 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒழுங்கா பைபிளை படிச்சு ஒழுங்கா ஜெபம் பண்ணி வசனத்தை அபியாசப்படுத்தி முழங்கால நின்று ஜெபிக்கிற எந்த ஒரு தனிப்பட்ட மனித வாழ்விலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். இது சத்தியம், இது சத்தியம். எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கு. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்தில் இல்லை. இன்னைக்கு இயேசுவை எப்படி இந்த சமுதாயத்துக்கு காட்டுவீங்க? உங்களே என்னை நம்பிதானே இந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த அறிவு நமக்கு வேணும் இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு யாருங்க இருக்கிறா? இன்னைக்கு இயேசு எங்கே இருக்கிறார்? மக்கள் யாராவது இயேசுவை காட்டுங்கன்னா எங்கே போய் காட்டுவீங்க? நீங்கள் தாங்க இயேசுவை காட்டணும். நீங்களும் நானும் தான் யாரை காட்டணும்? இயேசுவை காட்டணும். அவரை போய் நாங்கள் எங்கே பார்க்கறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து சொல்லணும். அவர் முதலாம் முறை இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், உபதேசித்தார், போதித்தார், வியாதிகளை சுகமாக்கினார்,
இப்படி அநேக குடும்பங்களை சந்தித்தார், அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போதே உங்கள் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்துமாவையும் போய் என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளணும். அல்லேலூயா, ஆமென். இதே வேதத்தில் ரெண்டாவது காரியம் பிரசங்கித்தார்னு படிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். போதித்தார பார்த்தோம். ரெண்டாவது என்ன பண்றாரு? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள்ங்கிற வார்த்தையை எங்கே போய் எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு? கலிலேயா எங்கு சுற்றி நடந்து, வெளியில் பிரசங்கம், உள்ளுக்குள்ள போதகம். அல்லேலூயா. வெளியில் ப்ரீச்சிங், உள்ளுக்குள்ள டீச்சிங். நல்ல கவனிங்க. செய்தியை கேட்கும்போது காது கேட்கணும், கையை எழுதணும், கண்ணு வேதத்தை பார்க்கணும், உணர்வடையணும். நமக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கக்கூடாது. புரியுதா? அது மட்டும் இல்லை, பிசாசுகளை என்ன பண்ணார்? துரத்தினார். எப்படி துரத்தினார்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி ஒரு பாவம் இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி பிசாசு இருக்குது. நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடியும் ஒரு பாவம் இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி பிசாசு இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்றேன். இங்க பிசாசு பிடித்தவனுக்கு என்ன ஆயிடுச்சு? குருடு, ஊமை. ஊமை, குருடு, வாய் திறக்கல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தன் ஊமையா இருந்தா அதை விட வேதனை ஏதாவது இருக்காங்க? வேதனை இருக்கா? மத்திய ராத்திரியில் நான் எழுந்திருப்பேன், அடிக்கடி எந்திரிப்பேன், ஜோம் பண்ணுவேன், அடிக்கடி ஜோம் பண்ணுவேன். ராத்திரியில் குறைஞ்சது ஒரு 3 தடவையாவது எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு ஜோம் பண்ணுவேன். அப்போல்லாம் நான் எங்கள் அத்தையை பார்ப்பேன். நான் தான் அந்த ஓரத்தில் இரவில் படுத்திருப்பேன். நினச்சி நான் அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, வாய் திறந்து கொசு கடிச்சா கூட சொல்ல முடியாது. வாய் திறந்து தண்ணி குடிக்க கொடுங்கன்னு கேட்க முடியாது. வாய் திறந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியாது. நைட்டு திடீர்னு 12:30 மேலே ஒரு சவுண்டு விட்டாங்க. நான் முழிச்சு தான் இருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹாலில் இருந்து சிஸ்டர் கேட்குறாங்க, என்னப்பா அம்மாவுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பயப்படாத. இப்படி திடீர்னு ராத்திரில் ஏதாவது பேசுவாங்க. பரிதாபம், எவ்வளோ வேதனை. எந்த ஆண்டவருடைய பிள்ளைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. சாக போகிறேங்கிறத சொல்லிட்டு சாகணும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாஞ்சிக்கணும். இதெல்லாம் நம்ம வாஞ்சிக்கணும். என் மரணம் வரைக்கும் நான் யாருக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. என் மரணம் வரைக்கும் என் உறுப்புகள் ஒன்று கெடக்கூடாது. என் மரணம் வரைக்கும் என் குடும்பத்தில் நான் இருந்து பணிவிடை செய்து கர்த்தரிடத்தில் ஆவியை ஒப்படைக்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்பிரிட் ஆஃப் டம் அண்ட் டஃப், குருடாக்குகிற ஆவி, செவிடாக்குகிற ஆவி, ஊமையாக்குகிற ஆவி. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட சாபங்கள், இப்படிப்பட்ட வேதனைகள் வரும்போது உண்மையாகவே அது எவ்வளோ கொடூரமானது பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். அதான் டெரிக் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, இந்த சாபங்கிறது நீண்ட கால நிழல்ங்கிறார். இந்த சாபம்ங்கிறது என்னது? நீண்ட கால, லாங் ஷேடோ, நீண்ட நிழல்
அப்பாவுக்கு அப்பா 4 பேரை அடிச்சிருப்பான், மரத்தில் கட்டி தொங்க விட்டு சாகடிச்சிருப்பான். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. உங்கள் அப்பா பேரை கேட்டாவே இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. அடுத்தது அப்பாவுக்கு அப்பா பேரை கேட்டாவே தெரியல. அடுத்தது அப்பாவுக்கு அப்பா பேரை கேட்டால் அது வரைக்கும் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே தான் தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி உங்களுக்கு முன்னாடி இருந்த பாட்டன் பூட்டன் தாத்தன் என்ன பண்ணி தொலைஞ்சாங்களோ தெரியல, சாபம் வீட்டை போட்டு வறுத்தெடுக்குது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அழியுது, குடும்பம் கெடுக்கப்படுது, குடும்பம் வஞ்சிக்கப்படுது. இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம இன்றைக்கி அந்த ஆளுங்க பண்ணின அட்டுழியம் இன்றைக்கி நம்ம பேர பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுது. திருமண தடைகள் வருது, குடும்ப ஆசீர்வாதங்கள் கெடுது, குடும்பத்துக்கு வர வேண்டிய மேன்மைகள் என்ன ஆயிடுது, போயிடுது. அதாவது மனநிலை பாதிக்கிறது, மன அழுத்தம். என்னங்க மன அழுத்தம்? ஆண்டவருடைய பிள்ளைங்க சபையில் சிரித்த முகமாக வரணும், 4 பேரோட பேசணும், ஐக்கியம் வைக்கணும், ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரையும் பார்த்து ஒரு விஷ் பண்ணணும், கை கொடுக்கணும். அதுக்கு தானே ஐக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் இங்கேருந்து வரும்போதே உம்முன்னு வருவேன், போகும்போது எப்படி போவேன், அதை விட உம்முன்னு போவேன். அப்போ எப்படி உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், எப்படி உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? சில பேர் இதை ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறான். அப்படியே உம்முன்னு வந்துட்டு உம்முன்னு அப்படியே உட்காந்த இடத்த விட்டு அப்படியே. சில பேரை பார்த்தா கோபம் வருதுங்க, எனக்கு பயங்கர கோபம் வருது. ஓங்கி அறையலாம் போல் இருக்கும், ஆனால் அரைஞ்சா பிரச்சனை ஆயிரும். அப்படிலாம் என் இருதயத்தில் இருக்கு வேதனை. அதனுடைய வெளிப்பாடாக தான் சில நேரத்தில் பிரசங்கத்தில் நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் உண்மை, அதை நான் நிரூபிக்க முடியும். அதை நான் நிரூபித்தா தாங்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பொய்யல்ல, அதை நிரூபிப்பேன். அப்படி நிரூபிக்கிறதுக்கு கர்த்தர் என்னை வைக்கலை. அல்லேலூயா. நல்ல விளைக்குங்க. இந்த மனநிலை பாதித்த மாதிரி சபையில் அப்படியே உட்காந்து ஒரு முகத்தை அப்படியே உம்முன்னு வச்சுக்கிட்டு அப்படியே பாருங்கள், ஸ்கல்ட்டு எலும்பு கூடு உட்காந்துருக்க மாதிரி இந்த சேரில். எனக்கே தெரியும், இந்த சேரில் எலும்பு கூடு இருக்கும், அந்த சேரில் எப்படி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பரிதாபங்க. எங்கள் வாழ்க்கை, ஊழியக்கார வாழ்க்கை இருக்க ரொம்ப பரிதாபம். அல்லேலூயா. 2வது, தீராத வியாதிகள், கிரானிக் டிசீஸ். உடம்புல சில வியாதிகள் பல வருஷமாக உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் தெரியாது. இவங்க சபைக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் திட்டுவாங்க, இங்கே பாரு அந்த அம்மா கேசரி எவ்வளோ திங்கிது பாரு அப்படின்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ வேதனையை அனுபவிக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியும். கிரானிக் டிசீஸ், உடம்புல பல நாட்களாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கொடூரமான வியாதிகள், கொடூரமான வேதனைகள். இன்னும் முக்கியமான காரியம் மலட்டுத்தன்மை. அடிக்கடி கரு என்னாகிறது, சிதைக்கப்படுறது. 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் நம்ம சபைக்கு வந்து குழந்தை பெற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 13 வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தை பெற்றவங்க இருக்கிறாங்க. வயிற்றில் இருக்கிற சிசுவை அழிக்கிற பிசாசு. பெரிய தம்பி உடையாம்பட்டியிலேருந்து வர்ற சகோதரிக்கு வயிற்றில் இருந்த சிசுவை அழிச்சுக்கிட்டே இருப்பான் பிசாசு. குடும்ப சாபம். நிறைய பேர் காசை வெட்டி கொண்டு போய் கோயிலில் போடுவான். ஏன்னா அதை வெட்டி எப்படி போடுறான்னா அதே மாதிரி குடும்பம் வெட்டுண்டு துண்டு துண்டாக போகணுன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு மாதா சுரூபத்துக்கு கீழே இவ்வளவு விண்ணப்பத்தால் நான் எடுத்தேங்க. அது எந்த ஊர்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லோரும் இந்த செய்தியை கேட்கறதுனால அந்த ஊர்க்காரங்க நாளைக்கு கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. நல்ல கவனிங்க. இவ்வளோ இது எடுத்தேன், சாமியார் கன்னியாஸ்திரி சொல்லி தான் எடுத்தேன். அதில் என்ன தெரியுமா எழுதியிருக்கு, அவன் வீட்டில் இடி உழுக. எங்கள் மாதாவுக்கு கீழே வச்சிருக்கிற விண்ணப்பத்தால் அவன் குடும்பம் நாசமாக போக, இவன் வீடு அழிஞ்சு போக. நல்ல கவனிங்க. மனநிலை பாதிப்பு, தீராத வியாதி, மலட்டுத்தன்மை, கருசிதைவு, சிதறிய குடும்பங்கள். நல்லா தான் இருப்பாங்க அண்ணன் தம்பி, திடீர்னு அடிச்சுக்கிட்டு எல்லாரும் சிதஞ்சிருவாங்க. பார்த்துருக்குறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் சாபம். அது அவங்களுக்கே தெரியாது. தேவையில்லாத வன்மத்தோடு வாழ்வாங்க. அண்ணன் தம்பி பிரச்சனை அது தீராத பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு தெரியணும் இது சாபத்தின் விளைவு. அல்லேலூயா.
நிறைய பொருளாதார வறுமை, பொருளாதார சீர்கேடு, பொத்த பையில் போய் விழுகிறது. லட்சமாக சம்பாதிச்சாலும் கர்த்தருக்கு சாட்சியாக சொல்கிறேன், வெறும் 2000 ரூபாயில் நாங்கள் குடும்பம் நடத்தினோம். கல்யாணம் பண்ணி யாருடைய உதவி இல்லை, யாருடைய சொந்த பந்தங்களுடைய எந்த உதவியும் இல்லை. சந்தோஷமாக வாழ்ந்தோம், இருக்கிறத கொடுத்தோம், அள்ளி அள்ளி கொடுத்தோம், இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. கொடுக்கிறது ஒரு அபிஷேகம் தெரியுமா? கொடுக்கிற அள்ளி கொடுக்கறதுக்கு கைகள் வரணும், அது ஒரு தனி அபிஷேகம். அதே மாதிரி விபத்துக்கள். சில ஊழியக்காரங்க என்னை கூப்பிட்டு அவங்க காருக்காக ஜெபிச்சிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. பிரபலியமான பரிசுத்தவான்கள். இந்தியாவில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்க கார்களுக்கெல்லாம், சில கார்களுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். புறப்படும் போது அவங்க காரில் கை வச்சே ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, சம்பந்தமே இல்லாமல் அடி வாங்கிக்கிட்டே இருக்கு காரு, எடுத்ததுலேருந்து இது 5வது ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது. விபத்துக்கள், இது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம், இது ஒரு சாபம். வீட்டில் வரிசையாக சாகிறது, சின்ன சின்ன மரணங்கள், எல்லாரும் 10 வயசில் காலியாகிறது. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 50 வயசில் எங்கள் வீட்டில் எல்லோரும் செத்து போயிட்டாங்கன்ட்டு 49 வயசில் வந்து என்கிட்ட அழுதவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது, எங்கள் வீட்டில் எல்லோரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு தாலியை பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி தாலியை கொண்டாந்து சபையில் போட்ட ஆட்கள்லாம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சாபத்தில் 7 காரியம் சொன்னேன். சின்ன வயதில் மரிக்கிறது, விபத்தில் சாகிறது, பொருளாதார வறுமை, சிதறிய குடும்பங்கள், மலட்டுத்தன்மை, தீராத வியாதிகள், மனநில பாதிக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் சாபத்துக்கு வாசலை திறந்தே வச்சிருக்கிறாங்க. நிறைய வீட்டில் சாபத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? வாசலை திறந்தே வச்சிருக்கிறாங்க. விக்கிரக ஆராதனை பண்ணுறதில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒருவேளை விக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யாராவது உங்கள் வீட்டுக்கு ஒரு அழகான பேக் இல்லை ஒரு அழகான பொருளை கொண்டு வர்றாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னா என்ன? அதை பேசாமல் எனக்கு கொடுத்துருங்கன்னு, அது எனக்கு பேசாமல் கொடுத்துருங்கன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்காரர் அவங்க கேட்பாங்க உடனே, உங்களுக்கு வேணுமா வச்சுக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எந்த பொருள் அழகாக இருந்தாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிருங்க. வாயை திறந்து நல்லா இருக்குன்னு கூட அவங்கள்ட்ட சொல்லாதீங்க, அவங்க மனநிலை பாதிக்கப்படும். அவங்க உடனே கேட்பாங்க, உங்களுக்கு வேணுமா? வேணும்னா வச்சுக்கோங்க அப்படின்னு. இவன் உடனே வாங்கிக்கிட்டு, கர்த்தர் பாருங்க என் விருப்பத்தை நிறைவேற்றினார், ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயாம்மா. அப்படிலாம் விருப்பத்தை நிறைவேற்றுற கர்த்தர் இல்லை, அது ஒரு பொல்லாத ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உபாகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லுது. உபாகமம் 7:26 என்ன சொல்லுது பாருங்க. அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. சாத்தான் உன் வீட்டுக்குள்ள நுழையிற அளவுக்கு எந்த காரியமும் உன் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, பிசாசு உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எந்த அடையாளமும் நீங்க வச்சிருக்க கூடாது. புரிஞ்சதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சிச்சு? தயவுசெய்து புரிஞ்சுதா? அவன் உங்கள் வீட்டுக்கு லகுவாக வர்ற மாதிரி நீங்கள் திறந்து வச்சிருக்கக்கூடாது. சத்துரு உட்புகுதல் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. 2வது, முன்னோர்களின் பாவம். தாத்தா பாட்டி பூட்ட அவங்க செய்த பாவம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யாத்திராகமம் 20:5, அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இன்னைக்கு போய் வீட்டில் போய் உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தில் என் தாத்தா பாட்டன் பூட்டன் அவங்க செய்த அக்கிரமங்கள் எந்த சாபமும் என் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. 3வது, தவறான வார்த்தைகள். அம்பு மாதிரி
பாய்கிற வார்த்தையை கொடுத்துட்டு வார்த்தையை வாங்க முடியுமா? பேசுங்க. ஒரு தடவை வார்த்தையை கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியுமா? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் செத்து போறேன்னு சொல்றது. சரி, நீ செத்து போன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன ஆகும்? வாயை திறந்தாலே வீட்டுக்குள்ள நான் செத்து போறேன். அப்போ உன் வாயின் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது. அவ்வளோதான், சாயந்தரம் அடக்காராதன. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் எந்த அதிகாரம்? இந்த நாக்குக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாக்குக்கு என்ன இருக்குது? இந்த நாக்குக்கு என்ன இருக்குது? ஒரு அதிகாரம் இருக்குது. பயன்படுத்துங்க. உங்கள் உடம்பை பார்த்து பேசுங்க. எனக்கு விரோதமாக செயல்படுகிற வல்லமையை நீங்கள் தாங்க பரம வைத்தியரை வச்சிருக்கிறீங்க. அவரை கூப்பிடுங்க. எனக்கு எதிரடையாக இருக்கிற வல்லமையை, எனக்கு விரோத சக்தியை, என் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற பொல்லாத ஆவியை, பிரிவினை உண்டு பண்ணுகிற வல்லமை வாய் எதுக்கு கொடுத்துருக்கார்? நாக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறார்? இதெல்லாம் பயன்படுத்துவது வசனத்தை பயன்படுத்துவதற்கு. தேவையில்லாத இடத்துல போய் லல்லு புல்லுன்னு குலைக்கிறதுக்கு இந்த வாயை கொடுக்கல. இந்த வாயை கொடுத்தது உங்களுக்கு சுகத்தை பெறுவதற்கும், உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெறுவதற்கும், நீங்கள் மேன்மை அடைவதற்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எனக்கு நடக்கும். பிசாசே, உன் வல்லமை என்ன மேற்கொள்ள முடியாது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். நாவின் அதிகாரம். பக்கத்தில் சொல்லுங்க, என்ன அதிகாரம்? நாவின் அதிகாரம். இந்த நாவின் அதிகாரம் எதுக்கு பயன்படணும்னா சரியான காரியத்துக்கு பயன்படணும். தேவையில்லாத வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது. எனக்கு விரோதமாக இருக்கிறியா, இன்னைக்கு சாயந்தரம் முட்டிக்கால் போட்டே உன்னை சாகடிக்கிறேன் பார், அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா இப்படிலாம் வேதனை, இப்படிலாம் தேவ பிள்ளைகள் புரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக 4வது காரியம், பிறருக்கு செய்த அநீதி. பிறருக்கு செய்த, பிறருடைய பொருட்களை திருடுறது, பிறருடைய உடைமைகளை என்ன பண்ணுறது? கையாளுவது. அல்லேலூயா. 5வது, தவறான ஆவிக்குரிய தொடர்புகள். இந்த சாபத்தை எல்லாம் கர்த்தர் உடைப்பாரா? ஆமென் சொல்லுங்க. இந்த சாபத்தெல்லாம் கர்த்தர் உடைப்பாரா? கர்த்தர் உடைக்கணும்னா இன்னைக்கு விசுவாசத்தோடு இருக்கணும், சரியான மனம் திரும்புதல் இருக்கணும், வாயினால் அறிக்கை பண்ணணும், மன்னிக்க முடியாதவர்களை என்ன பண்ணணும்? மன்னிச்சிடணும். தேவையில்லாத தொடர்புகளெல்லாம் என்ன பண்ணிடணும்? துண்டிச்சிடணும். நல்ல கவனிங்க. விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியங்களை விளக்கணும். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஏசாமியினுடைய போதனையை சொன்னேன், ஏசாமியினுடைய பிரசங்கத்தை சொன்னேன். ஏசாமி எப்படி பிசாசை துரத்தினார்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் என்ன படித்தோம்? அவர் குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் இடத்துல வந்தவங்க சுகமாகாம திரும்பினது கிடையாது. 23, 24, 25, 26, 27, 28, 29 வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா 29ல் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. 28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த கைகள் எதற்கு? கர்த்தர் கொடுத்த ஆவியானவர் எதற்கு? பிசாசுகளை துரத்துவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி பிசாசை மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் ஏரியாவுக்குள்ளே விடக்கூடாது. உங்களுக்கு சிறந்த ஊழியம் பிசாசை துரத்திக்கிட்டே இருக்கிறது. ஏசாமி 24 ஹவர்ஸும் பிசாசை துரத்திக்கிட்டே இருந்தார். நீங்கள் போகிற இடம்லாம் அலறி 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 ஓடணும். அது அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம். இதில் 3 காரியம் இருக்குது. தேவனுடைய ஆவி மட்டும் இல்லை, தேவனுடைய விரல், தேவனுடைய வார்த்தை. இந்த 3 காரியத்தினாலும் பிசாசுகள் என்ன பண்ணார்? துரத்தினார். லூக்காவில் 4ஆம் அதிகாரத்தில்
16 முதல் 21 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இயேசு 4:16 21 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொந்த ஊருக்கு எல்லாரும் சொல்லுங்க. சொந்த ஊருக்கு எங்க? நாசரேத்துக்கு. எனக்கு எல்லாரும் என்னை கேட்பாங்க, உங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க. புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டையா? இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கேவா ஊழியம் செய்கிறீங்க? ஆமாம், உள்ளூர்லேயே இந்த மாடு விலை போகுது. அல்லேலூயா. உள்ளூருக்குள்ள அந்த மாடு என்ன ஆகுது? விலை போயிருக்கு. நிறைய நேரத்தில் உள்ளூர் மாடு விலை போகாது. உள்ளூர் மாடு வெளியூர் போனால் தான் விலை போகும். ஆனால் உள்ளூருக்குள்ளேருந்து ஒரு மாடு விலை போகுதுன்னா அது நிறைய டைம் எடுக்கும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அவருக்கு பைபிள் படிக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. நமக்கு தூங்குறது வழக்கமாக இருக்குது. அல்லேலூயா. ஏசாமிக்கு எது வழக்கமாக இருந்துச்சு? பைபிள் படிக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. நம்ம வந்து நேரத்தை வீணடிக்கிறதும் பைபிள் படிக்காமல் இருக்கிறதும் வழக்கமாக இருக்குது. அப்புறம் எப்படி வியாதி வராமல் இருக்கும்? எதிராக சந்து கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் பிசாசு. எப்படா போய் தலையில் உட்காரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் நமக்கு சரியான ஆள்னு பார்க்குறான். ஒரு லிஸ்ட்டை எடுக்கிறான். அவங்கள விடுறதே கிடையாது. நிறைய பேர் எரிச்சல் அடைகிறாங்க சபையில். இன்னும் இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் கீழே கீழே விழுகுது. அதுக்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே. என்கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க? ஏன் அடிக்கடி கீழே விழுந்து தொலைகிற? உனக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு அந்த பொம்பளைக்கிட்ட கேளுங்க. ஏன் கீழே கீழே விழுகிற? திடீர்னு தண்ணீரில் விழுகிற, திடீர்னு நெருப்பில் விழுகிற, உனக்கு என்ன ஆச்சு? ஒழுங்காக பைபிள் படிக்கிறியா? அதுக்கு தான் எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுத்தேன். உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதா? உங்கள் வீட்டில் பைபிள் படிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடத்தணுமா? இந்த பேப்பர்லாம் இன்னும் வந்து சேரலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அல்லேலூயா. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, எல்லாரும் கவனிங்க, அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். போதும். இப்போ வந்து அவருடைய ஊழியத்தை பற்றி அதில் ஃபுல் டீட்டெயில் எழுதியிருக்கு. யாருடைய ஊழியத்தை பற்றி? யாருடைய ஊழியத்தை பற்றி? இது லூக்காவில் எழுதியிருக்கு. ஏசாயா 61 எழுதியிருக்குது. அது மட்டும் இல்லை, மார்க் 1:14-15 எழுதியிருக்குது. மார்க்கில் என்ன எழுதியிருக்குது தெரியுமா? காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி எதை விசுவாசிங்கள்? சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. இதே யோவானில் 7ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8, 9, 10, 13 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே இயேசு என்ன அழகாக சொல்கிறாரு? என் வேலை இன்னும் வரல, உங்கள் வேலையோ எப்போதும் ஆயத்தமாக இருக்குது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் எப்படி இருக்குது? பொல்லாதவை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள். திரும்ப திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்களை உட்கார வச்சு பேசி ஜெபிச்சு பள்ளிக்கூடம் போகும்போது ஜெபம் பண்ணி அனுப்பணும். ராத்திரி ஜெபம் பண்ணி படுக்க வைக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க போய் மோசமான ஒரு கூட்டத்தோடு நம்ம பிள்ளைகளை தள்ளுறோம். எல்லாரும் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஓநாய்கள்கிட்ட போய் நம்ம பிள்ளைகளாகிய ஆடுகளை கொண்டு போய் தள்ளுறோம். சபைக்குள்ளே இருக்கிறது பூரா நம்ம பிள்ளைகள் பூரா ஆடு. நீங்கள் கொண்டு போய் தள்ளக்கூடிய கல்லூரியில் படிக்கிற ஸ்கூலில் இருக்கிறது பூரா என்னது? ஓநாய். அதுகளுக்கெல்லாம் யாரை தெரியாது? இயேசுவை தெரியாது. ஏங்க, கிறிஸ்தவனுக்கே இயேசுவை தெரியலையேங்க. கிறிஸ்தவனுக்கே தெரியலையே. அல்லேலூயா. வேதம் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. மத்தேயுல 5ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வசனங்களை படித்தா, நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 15 to 18 வசனங்களை படிச்சிங்கன்னா,
இதே யோவான்ல 5ஆம் அதிகாரத்தில் 17 18 வசனங்களை படிச்சிங்கன்னா அந்த மனுஷன் நல்ல கவனிங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் என்ன முக்கியமான சம்பவம் இருக்குது? பெதஸ்தா 5 மண்டபம். அங்கே எத்தனை வருஷமா ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடந்தான்? ஏசாமி வர்றதுக்கு முன்னாடியே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே போய் படுத்துட்டான். அல்லேலூயா. ஏசாமி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் என்ன பண்ணிட்டான்? படுத்துட்டான். 38 வருஷம். ஆஹா, இது சீனியர் சிட்டிசன் போல அப்படின்ட்டு ஆண்டவர் போகிறார். அங்கே போய் பார்த்து கேட்குறாரு, சுகமாக? எப்பயுமே நீங்கள் நம்ம ஆண்டவருடைய குணத்தை புரிஞ்சுக்கணும். சர்ச்சுக்கு பொழுதனைக்கு வந்துக்கிட்டு சுகமாக விரும்புகிறதே இல்லை. கர்த்தாவே, ஒரே உபத்திரவங்களும் பாடுகளும். ஆண்டவர் கேட்குறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அதான் அவருடைய கொஸ்டின். ஆண்டவர் என்ன கேட்குறாரு? நீ சுகமாக விரும்புகிறாயா? இந்த நேரம்தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண நேரம். இன்னையோட மார்ச் 25, இன்றைக்கி 1 வருஷம். சாயந்தரம் ஐசியூவில் ஒரு முக்கியமான டாக்டர் வர்றார். வந்து என் கை கால்களை பரிசோதனை பண்ணுறார். விரலில் தட்டுறார். கண்ணை தட்டி சகாயராஜன் கூப்பிட்றார். முழிச்சு பார்க்குறேன். டாக்டர், உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்குறார். சொல்கிறேன். காலை தூக்குங்க, காலை நீட்டுங்க, காலை மடக்குங்க, லெஃப்ட் லெக்கை தூக்குங்க, மடக்குங்க, 2 காலையும் நீட்டுங்க, 2 காலையும் மேலே தூக்குங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை. ஒரு 10 நிமிஷம் கோமாளி மாதிரி ஆக்கிட்டான் நம்மளை. கிட்டத்தட்ட எல்லாம் சொன்ன எல்லாத்தையும் நான் செய்தேன். கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டான், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனான்னு கேட்டான். ஆமான்ட்டேன். நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் தான். ஆமேன். நான் பயங்கரமாக விளையாடுவேன் சின்ன பிள்ளையில். கல்லூரியில் ராஜாஸ் காலேஜில் இருக்கும்போது கூட ஃபுட்பால் விளாண்டவன் தான். இதான் என் பையன் இன்னைக்கு ஃபுட்பாலை தூக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் அவன்கிட்ட வெளியில் காட்டிக்கவே மாட்டேன். நம்ம புத்தி அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அவன் அந்த மனுஷன் போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களை சுகமாக்கினவரை அடையாளம் பண்ணி காமிக்கிறீங்களா வெளியில்? உங்களை ரட்சித்தவரை வெளியில் போய் சொல்கிறீங்களா? உங்களை பாதுகாத்தவரை வெளியில் போய் சொல்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறவரை வெளியில் போய் சொல்கிறீங்களா? ஆனால் இவன் போய் சொல்கிறானே, என்னை இயேசுங்கிறவர் என்ன பண்ணார்? சொஸ்தமாக்கினார். யாருக்கு சொல்கிறா? இயேசுவை நம்பாத யூதர்களுக்கு சொல்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருப்போம், கேன்சர் சுகமானது, டியூமர் சுகமானது, பலவீனம் சுகமானது. என் சாட்சியை நான் பயங்கரமாக பல இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நமக்கு அந்த தைரியம் இருக்குதா? நம்ம எல்லாத்தையும் மறைக்கிறோமே, எதுக்காக மறைக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒழிக்கிறோமே, எதுக்காக ஒழிக்கிறோம்? இயேசுவை பகிரங்கமாக பேசணும், இயேசுவை பகிரங்கமாக சொல்லணும். அவன் சொல்கிறான் பாருங்க, தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு. தன்னை சொஸ்தமாக்கினவர் யார்? இதை சொல்லும் போது ஏதாவது ஒரு வியாதி மறந்து கூட உங்கள் உடம்புல வருமா? வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா மத்தேயு 12:6 சொல்லுது, தேவாலயத்திலும் பெரியவர் உங்களோட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யார் பெரியவர்? இதே யோவான்ல 6ஆம் அதிகாரத்தில் 44, யோவான் 6ஆம் அதிகாரம் 44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் என்ன செய்ய மாட்டான். கடைசி நாளில் நான் அவனை 45 பாருங்க, எல்லாரும் வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. 6ஆம் அதிகாரத்தில் 45 பாருங்க, எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதி இருக்கிறதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் யாரும் தேவனால போதிக்கப்படாமல் சாக மாட்டாங்கங்க. ஐயோ இயேசுவை அறியாமல் அவன் செத்து போயிட்டானே நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனுக்கு வேற யார் மூலமாவது வார்த்தையை கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள்னா இது சத்தியம். எல்லாருக்கும் சுவிசேஷம் போயிருக்கும், போகாமல் சாகடிக்க மாட்டார். நல்ல விளைக்கங்க. இதே யோவான்ல 6:46, 47, 48, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டது, இவரே பிதாவை கண்டவர். இப்பதான் பிரச்சனையே உருவாகுது. 48 பாருங்க. 48, ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மறுத்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி உலக வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இதே யோவான்ல 6ஆம் அதிகாரத்தில்
60, 61, 62 அந்த 3 வசனங்களை பாருங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், இது என்ன குடும்ப ஆசீர்வாத கூடுகையா? இது என்ன கூடுகை? ஒன்றும் புரியலையே. குடும்ப ஆசீர்வாதத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இருந்தாலும் எப்பயும் ஒழுங்காக தானே பேசுவான். இது கடின உபதேசமாக இருக்குது. இயேசு கொஞ்சம் வேகமாக பேசினாருன்னா உடனே என்ன உபதேசம்? கடின உபதேசம். அப்படியே மெழுகு போட்டு சப்பாத்தியில் அப்படியே டால்டா ஊற்றி கொடுத்து நெய்யை ஊற்றி கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு உனக்கையாக இருக்கும். ஆனால் இவைகளை கேட்டபோது என்ன சொல்கிறாங்க? இது கடினம். இதை யார் கேட்குறது? ஆமென். நல்ல நல்ல பிரசங்கத்தெல்லாம் நான் எடுத்து நான் கேட்டேனாக்க 10 பேர் தான் பார்த்துருப்பான். அட பாவிகளா! சில பிரசங்கத்தில் ஒன்றுமே இருக்காதுங்க, 4 வரி தான் பேசியிருப்பான். 44,000 பேர் பார்த்துருக்காயா? அப்போ இந்த தேசம் எவ்வளவு பெரிய அழிவை நோக்கி போகுது பார்த்தீங்களா? ஒரு ஆள் பேசுனதை நான் கேட்டேன், 2 வரி தான் கேனத்தனமாக பேசுகிறான். அந்த 45,000 பேர் பார்த்துருக்கான். ஆழமான சத்தியத்தை ஒருத்தர் பேசுகிறாரு, அந்த பிரசங்கத்தை 10 பேர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தேன்? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அட சண்டாளைங்களா! 5 வருஷமாக எத்தனை பேர் தான் பார்த்துருக்குறாங்க? 10 பேர் தான் அந்த பிரசங்கத்தை கேட்ட. அந்த சத்தியத்தில் அவ்வளவு ஆழம் இருக்குது. அப்போ பிசாசு உங்கள் கண்களை எப்படி மறைக்கிறான் தெரியுமா? ஏன் மறைக்கிறான் தெரியுமா? யார் வியூஸ் அதிகமாக இருக்குது அந்த பிரசங்கத்தை கேட்டால் அது குப்பை தொட்டியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. கவர்ச்சி, கண்கள் காணுவதெல்லாம் கவர்ச்சி. ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. லூக்கா 3:23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். 3 வருஷம் ஊழியம் தாங்க. கலக்குன்னு கலக்குனார். எந்தெந்த குடும்பத்தை சந்திக்கணுமோ, எந்தெந்த வியாதிஸ்தனை சந்திக்கணுமோ, யார் யாரெல்லாம் போய் தொடருமோ, யார் யாரெல்லாம் விடுவிக்கணுமோ. இன்னைக்கு என்ன தெரியுமா நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம்? நம்ம குடும்பம் இயேசுவை உலகத்துக்கு காண்பிக்கணும். 38 வருஷம் படுத்து கிடந்த சுகமான போது, நல்லா இருக்கே, எப்பட்றா? நான் என்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு. தட்ஸ் ஆல். சொல்ல தெரியாதா? வாயை திறந்து சொல்லுங்க, என்னை சொஸ்தமாக்கினவர். இன்னொரு முறை, இந்த இயேசுங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த ஏசி எல்லாரையும் இந்த இயேசுங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது. நல்லா சொல்லுங்க, என்னை சொஸ்தமாக்கினவர் யார்? இயேசுதாங்க. என்னை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நேரம் கடந்து போகுது. ஒரே ஒரு வசனத்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சிலுவையினால் கொன்று. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஃப்ரீயா இருக்கணும். இங்கே பாருங்களேன், தேவ பிள்ளைகள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், சிரித்த முகமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவே பல முறை உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இந்த உம்முனா மூஞ்சியாக இருக்கிறத பார்த்துட்டு திருப்பி போயிட்டார். கண்ணீரோடு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கலகலன்னு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வீட்டில் எப்படி இருக்கணும்? நல்ல கலகலன்னு இருக்கணும், சிரித்த முகமாக இருக்கணும், பிள்ளைகளோடு நல்லா பேசணும், வசனங்களை பேசணும், சந்தோஷமாக இருக்கணும். மகிழ்ச்சியின் ஒரே இடம் உங்கள் குடும்பம். அதுக்கு அடுத்தது தேவனுடைய வீடு. என் வீடு சகல ஜனத்துக்கும். ஒன்று உங்களை கேட்டால் எங்கெங்க எங்கள் அப்பா? ஒன்று எங்கள் வீட்டில் இருப்பார், இல்லைன்னா ஜெப வீட்டில் இருப்பார். அல்லேலூயா. எங்கள் அப்பாவா ஊர் பூரா சுற்றுவாருங்க, அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய சந்தோஷத்தினுடைய இடம் எது? 2 இடம். உங்களுக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் தியானத்தில் போயிட்டீங்க. பக்கத்தில் பார்த்து பேசுங்க. சந்தோஷத்தினுடைய 2 இடம்.
ஒன்று நம்ம வீடு, ரெண்டாவது ஜெப வீடு. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க. சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்களுக்கு இடையில எந்த நாயையும் உள்ளே விடக்கூடாது. இதே மாதிரி சொல்லுங்கள் பக்கத்தில், உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு இடையில வேற எந்த மூணாவது நாயை உள்ளே விட்டுறக்கூடாது. நாயை உள்ளே விடுறது தான் பிரச்சனை. நிறைய பேர் நாயை வீட்டுக்குள்ளே கட்டிக்கிட்டு வாழ்கிறான். வீட்டில் பிள்ளைகளை கொஞ்சிறதுக்கு பொதுவாக எதை கொஞ்சிக்கிட்டு திரியிறான்? நாயை கொஞ்சிக்கிட்டு திரியிறான். பைசலா அல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியின் இடம். ஃபாதர் பாடுறாருல, மகிழ்ச்சியின் மகுடம். சபைக்குள்ளே வந்துட்டா மகிழ்ச்சி, வீட்டுக்கு போனால் மகிழ்ச்சி, பிள்ளைகளை பார்த்தா மகிழ்ச்சி, மனைவியை பார்த்தா மகிழ்ச்சி. இதுதாங்க மகிழ்ச்சி. கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு தான் மனைவியை விட்டு இன்னொருத்தியை போய் பார்க்குறதா மகிழ்ச்சி? துணிகரம், ஆணவம், அகந்த, பணக்கொழுப்பு, அகம்பாவம், இதெல்லாம் சாகணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கண்ணீரோடு நான் சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், முறைகேடான வாழ்க்கை முறைகேடான பிள்ளைகளை பெற்றெடுக்கும். சொல்கிறது புரியுதா? தகப்பன் முறைகேடு, தாய் முறைகேடு, பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? முறைகேடாக தான் இருக்கும். இன்றைக்கி முறைகேடு ஒன்று தமிழ்நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி முறைகேடுன்னு ஒன்று தமிழ்நாட்டை சாபத்துக்கு நேராக கொண்டு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 52 53 பேருக்கு மேலே செத்து போயிட்டான். முறைகேடு, அவ்வளோ முறைகேடு நடக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் சரி பண்ணிக்குவேன். நான் கல்யாணம் பண்ணி கிழிச்ச உன்னால் ஒன்றுமே முடியாது. நீ விரும்புகிறவனை கட்டிக்கிட்டு அவனையெல்லாம் நீ சாகிற வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், எவனையுமே நம்மளால் திருத்த முடியாதுங்க. எந்த பெண்ணையுமே நம்மளால் திருத்த முடியாது. ஒருத்தரை திருத்துறது கர்த்தர் தான். சத்தமாமேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிழிக்கிறேன், ஓங்கி மலர்னு விடுங்க. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இவங்க திருத்துறாங்களாம். யாரை கல்யாணம் பண்ணிட்டு திருத்துற? ஒருத்தரையும் நீ கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண முடியாது. நான் குடிகாரனை வேணாலும் கட்டிக்கிறேன். ஏன் குடிகாரன்? பெத்தவங்க சொல்கிறாங்க, இவளை கட்டிக்காத, இவனை கட்டிக்காத, நீ அழிஞ்சிருவ சொல்கிறாங்க. இல்லை, நான் திருத்திடுவேன். பிறந்த குழந்தை ஒன்று, வயிற்றில் இருக்கிற குழந்தை ஒன்று, கழுத்தில் ஊசி போட்டு உடம்புல ஊசி போட்டு செத்தே போனாவன். அந்த செத்து போனவனுடைய தாய் தகப்பன் சொன்னாங்க, இவனை கட்டாதுன்னு சொன்னேன்ல. உடனே துணிகரம், சாசனுடைய இச்சை, அசுத்தம். இன்றைக்கி இதை சபையை விட்டு வைக்கலைங்க. பெண் பிள்ளைகளை குறித்து, ஆண் பிள்ளைகளை குறித்து, வயதுக்கு வந்த பிள்ளைகளை குறித்து, இளம் வயது உள்ள பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பன்மார் கவனமாக இருக்கணும். ஆமென். குழந்தைங்களை தத்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணும். அந்த பிள்ளை யாருக்கு பிறந்துச்சோ, அது எங்கே பிறந்துச்சோ, எப்படி பிறந்துச்சோ, குறிப்பிட்ட வயசு வரும்போது அந்த தாய் செய்த அதே காரியத்தை, தகப்பன் செய்த அதே காரியத்தை இந்த குழந்தை பிரதிபலிக்கும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதத்தில் கண்ணீரோட ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:11. பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நம்ம சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? சத்தமாக பேசுங்க. இல்லைங்க, நானே ஒரு 2-3 பாஸ்டர் பார்க்குறேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது அலைன்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே வேறு சபையில் இருக்கிறவங்க, வேறு சபை அண்ணன் சர்ச்சா தைரியமாக எடுக்கலாம் சொல்கிறாங்கல்ல. அண்ணன் ஊழியமா தைரியமாக களத்தில் இறங்கலாம். இதை தாங்க நம்ம சம்பாதிக்கணும். ஆமென். அவர்கள் பெரேயாம் பட்டணத்தார் தெசலோனிக்கேயர் பட்டணத்தாரை பார்க்கிலும் எப்படி இருந்தாங்க? எதனால நற்குணசாலியாக இருந்தாங்க? பைபிளை எடுத்து ஆசையாக ராத்திரி பகலாக உட்காந்து படித்து முழங்கால இருந்து கண்ணீர் சிந்தி வசனம் இப்படிலாம் இருக்குது, நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். கர்த்தர் இப்படிலாம் பேசுகிறார்,
நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறீங்களா? புருஷன்கிட்டையாவது பேசுகிறீங்களா? இல்லை பிள்ளைகள்கிட்டையாவது பேசுகிறீங்களா? புருஷன்கிட்ட எங்கே பேசுகிறோம்? புருஷன்கிட்டலாம் உட்காந்து பேசுங்க. அல்லேலூயா. தெபோராளாகிய ஒரு பெண்மணி, அவர் சொல்கிறா சிசராவை பார்த்து, ஏய் போய் அட்டி. சொல்லி கொடுக்குறது யாரு? பாராக்கை பார்த்து என்ன சொல்கிறா? போயே அட்டி. ஒரு பெண்மணி சொல்கிறா, இல்லை நீனு என் கூட வா. நான் வந்தேன்னா உனக்கு என்ன கிடைக்காது? மேன்மை கிடைக்காது. ஒரு பெண்மணி சொல்கிறா, நான் வந்தேன்னா உனக்கு மேன்மை கிடைக்காது. சில வீட்டில் பாம்பு அடிக்கிறதுக்கு கூட பெண்கள் தான் தைரியம் கொடுக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இவன் குச்சியை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருப்பான், அது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எல்லாரும் எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்க. ஒரு 2 நிமிஷம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஆவியில் நிரம்பி பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற அவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எந்த சத்துருவும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பலவீனமும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த வியாதியும் நம்ம மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு வசனம் கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. பெரயாம் பட்டணத்தார் அவர் தெசலோனிக்கே பட்டணத்தாரை பார்க்கலாம் காரியங்கள் இப்படி இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்தாங்க. அப்படி ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளாக இருந்தாங்க. ஒரு வல்லமை புறப்பட்டு வருது, ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, ஒரு தேவனுடைய மகிமை இறங்குது. யார் யாரெல்லாம் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்களோ, அப்பான்னு கூப்பிடுறீங்களோ, தகப்பனேன்னு கூப்பிடுறீங்களோ, விடுவிக்கிற தேவ வல்லமை, குணமாக்குகிற தேவ வல்லமை அது இறங்கி வருகிறது. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் இறங்கி வந்தார். வாயை திறந்து கத்துங்க. நல்ல வாயை திறந்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுதோ அதை கர்த்தரிடத்துல பேசுங்க. சுகமளிக்கிற வல்லமை, குணமாக்குகிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை, தடைகளை உடைக்கிற வல்லமை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் இறங்குகிறது. விட்டாதீங்க. ஆண்டவரை விடாதீங்க, அப்பாவை விடாதீங்க. அவருடைய கை நீட்டப்பட்ட போதும் இப்போதே சுகமாவீர்கள். உங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும், உங்க நரம்புகள்ல, உங்க எலும்புகள்ல, உங்க சதைகள்ல, உங்க பான்கிரியாஸ்ல, உங்க குடல் பகுதியில, உங்களுடைய மலக்குடல் பகுதியில, உங்களுடைய பெருங்குடல் பகுதியில, உங்களுடைய நுரையீரல்ல, உங்களுடைய இருதயத்துல அக்கினி 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 இறங்குகிறத நான் பார்க்கிறேன். ஒரு பரலோக அக்கினி, ஒரு பரிசுத்த அக்கினி, ஒரு குணமாக்குகிற அக்கினி, ஒரு விடுவிக்கிற அக்கினி. உங்க ஜெபம் போதாது, உங்க விசுவாசம் போதாது. இன்னும் போராடுங்க, இன்னும் போராடுங்க, இன்னும் சத்தத்தை உயர்த்துங்க. 2 கைகளை உயர்த்துங்க, கைகளை அசைங்க, விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. பொருளாதார சீர்கேடு, மலட்டுத்தன்மை, குருட்டுத்தன்மை,
ஊமைத்தன்மை, செவிட்டுத்தன்மை, சாபம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். சாப கட்டுகள் உடையுது, சாப கட்டுகள் உடையுது, சாப கட்டுகள் உடையுது, அசுத்தங்கள் உடையுது. இருளின் அதிகாரத்தில் இருந்து எங்களை வேறு விரித்தவர், ஒளிக்கு சொந்தமாக்கினவர். இயேசுவே, 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 நீங்க கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், நீங்க கொடுக்கிற சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், குணமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.